நம்மளோட பழைய டீரெக்ஸ் அமேஸ்ஃபிட் டீரெக்ஸ் பேட்டரியை சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். பேக் பேனல் ஃபுல்லாக கழட்டிங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூனிக் கார்ட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பேட்ரி. நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த பேட்டரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சும்மா கனெக்ட் பண்ணி பார்த்தேன், இப்போ கழட்டிட்டேன். ஸோ உள்ளே வந்து நம்ம டிஸ்பிளேயோட லெகோ பின்னும் கழட்டிட்டு நம்ம வந்து உள்ளே பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் பேட்டரி வைக்க போகிறோம். ஸோ பேட்டரி உள்ளே விட்டப்புறம் வெளியில் வந்து நமக்கு அந்த பின் வந்து அப்பியர் ஆகும். அந்த லெகோ பின்னை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பின் தான் வந்து அழுத்தினா கனெக்ட் ஆகிக்கும். ஸோ கரெக்டாக வச்சு அழுத்திட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பின்னையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பின்னாடி இருக்கிற அந்த ஹார்ட் ரேட் சென்சரையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ டிஸ்பிளே சும்மா செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அமேஸ்ஃபிட்னு சொல்லி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ பேட்ரி கண்டிஷனில் இருக்குது. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு 23% இருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த ப்ராக்கெட்டை வச்சு நம்ம வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரையும் சார்ஜிங் பாயிண்ட்டு பின்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த பின்னை வச்சு தான், இந்த ப்ராக்கெட் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் வச்சுட்டு கரெக்டாக ஸ்க்ரூஸ் அலைன் பண்ணி டைட் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ரூ அது வந்து அந்த ப்ராக்கெட்டில் கரெக்டாக வச்சு பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ, அந்த இருக்கிறதுலே ஸ்மாலர் சைஸு. ஸோ இன்னொரு ஸ்க்ரூ, இது கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது வந்து இன்னும் 2 சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 வருஷமாக நான் வச்சுருக்கேன். பேட்ரி மட்டும் வந்து டவுன் ஆகிடுச்சு. ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தா சர்வீஸ் சென்டர் எதுவுமே இல்லை. ஸோ சும்மா சரி யூனிக் கார்ட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருந்தது. ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆர்டர் வந்து 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. இது ட்ராப் ஷிப்பிங் தான் பண்ணுறாங்க. ஷாப்பிஃபைல வந்து அவங்க சைட்டை பில்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சைனாலேருந்து ப்ராடக்டை வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இந்த வாட்சை தூக்கி போட்டுடலாமான்னு நினச்சேன். பட் எனக்கு மனசு வரல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு 460 ருபீஸ் இந்த பேட்ரி. ஒர்த்து தான். பிகாஸ் நார்மல் வாட்சோட பேட்ரி வந்து கண்டிப்பாக 200 சொல்லுவாங்களே செல்லு. ஸோ கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட்டன் ஒழுங்காக வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணல, பாடியில் இடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா லாக் ஆகிடுச்சு.